இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹோலி கிரேஸ் ஊழியங்களினூடாக உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். இன்றைய நாளிலும் கூட லூக்கா 24வது அதிகாரத்திலே 1வது வசனம் தொடக்கம் 6வது வசனம் வரைக்கும் இடம்பெற்ற சம்பவத்தினை காண்பிக்க விரும்புகின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். வாரத்தின் 1வது நாள் மகதலேனா மரியாள் மற்ற மரியாள் அவரோடு கூட வேறு ஸ்திரிகளும் சுகந்த வாசனை திரவியங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு கல்லறை அருகே வருகிறார்கள் இயேசுடைய சரீரத்தை காண்பதற்காக. அப்பொழுது என்ன ஆச்சரியமான ஒரு சம்பவம்! அவர்கள் மிகவும் ஆர்வத்தோடு அவர்கள் வருகிறார்கள் இயேசுடைய அந்த சரீரத்தை காண்பதற்கு. ஆண்டவருடைய சரீரம், அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி விருப்பத்தோடு மிகவும் வேதனை நிறைந்த நிலையில் இருந்தாலும் ஆர்வத்தோடு வருகிறார்கள். வந்து பார்க்கும் பொழுது கல்லறை கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே சென்று பார்க்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை வைத்த அந்த இடம் வெறுமையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சரீரத்தை காணவில்லை. இந்த மகதலேனா மரியாள் மற்ற மரியாள் வேறு ஸ்திரிகளுக்கு மிகவும் வேதனை, கலக்கம், குழப்பம். என்ன நடந்திருக்கும், ஆண்டவருடைய சரீரத்துக்கு என்ன நடந்திருக்கும் என்று சொல்லி திகைத்து போய் மிகவும் வேதனையோடு கலக்கம் அடைந்தவர்களாய் தரையிலே குனிந்து கலக்கத்தோடு இருக்கிறார்கள். அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த நேரத்திலே 2 வெண்பஸ்திரம் தரித்த 2 நபர்கள் அந்த இடத்திலே வந்து சொல்லுகிறார்கள். பாருங்கள் என்னவென்று சொல்லி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டார் கல்லறையிலே. ஆனால் அவர் கல்லறையில் இல்லை, அவர் கல்லறையில் இருக்கவில்லை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்தார். இது உலக வரலாற்றிலே இடம்பெற்ற மிக மகத்தான ஒரு காரியம். இயேசு உயிர் திறந்தபடியினால் இன்று அவரை விசுவாசிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை மகதலேனா மரியாளும் மற்றும் மரியாளும் கல்லறையில் தேடுகிறது போல இன்றைய ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை மகத்தான காரியத்தை செய்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரை கல்லறையில் தேடுகிறார்கள். நாங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்க முடியாது. எங்களுடைய வாழ்க்கையிலும் பலவீனங்கள் இருக்கலாம். உயிர்ப்பிக்க முடியாத சில பகுதிகள் எங்களுடைய வாழ்க்கையில கூட இருக்கலாம். எங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார். நாங்கள் ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக அவர் உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். ஆனபடினால இயேசு கிறிஸ்துவை தேடுங்கள், கல்லறையில் தேடாதீர்கள். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், மரித்தவரை போல பார்க்காதீர்கள். அவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க ஆயத்தமாயிருக்கிறார். அவர் உயிர்த்தார், மரித்து உயிரோடு எழுந்தார், இன்று உங்களோடு ஜீவிக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவர் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். ஆமென். God bless you.